ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க உன்னை அந்த தங்கராஜ் தான் கல்யாணம் பண்ணி போறானா. உங்க அப்பா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரான். ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போற. உனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, இப்போ என்ன பண்ண போற? நான் உன்னை எங்கேயாவது தூக்கின்னு போயிடுவேன். வருவல்ல? சத்தியமாவா? சத்தியமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருக்குன்னு எங்க அக்காவோட முகத்தை பார்த்து உன்னால சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், சொல்லதான் போறேன். ஆனா அவங்க ஒத்துப்பாங்களான்னு தான் தெரியல. அவங்க ஒத்துக்கலன்னா நான் கண்டிப்பா வரவே மாட்டேன். அது நீன்னு இல்ல, யாரா இருந்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, எனக்கும் என் தங்கச்சிக்கும் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாமே எங்க அக்கா தான். எங்க அக்கா வேணான்னு சொல்ற எதையும் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அது சின்ன வயசுல பைபிளை தொட்டு நாங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த விஷயத்துல உங்க அக்காவுக்கு முழு சம்மதம் தான். கடவுளே, உண்மையாவா? உண்மையை சொன்னா அக்காக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி பாக்குறது தான் என்னோட விருப்பமே. ஆனா எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அக்கா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வேலை பண்றியா? உங்க முதலாளி கிட்ட எங்க அக்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அப்போ உங்க முதலாளி வீட்டுக்கு நான் வந்துடுவேன்ல, அப்புறம் கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும். ஆம்பளை இல்லாத நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள உனக்கு என்னடா வேலை? வாடா வெளிய. இசக்கிய நான் டவுனுக்கு போகும்போதே சொல்லியிருந்தாரு வீட்டை கொஞ்சம் பாத்துக்குங்கன்னு. நீ வெளியே வரியா இல்ல நாங்க உள்ள வரணுமா? வேண்டாம், சொன்ன கேளுங்க. ஏண்டா ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? விடு, சின்ன பையன்ல விட்டுரு. ஆம்பளை இல்லாத வீட்டுல உங்களுக்கு என்னடா வேலை? அத கேக்குறதுக்கு நீ யாரா? ஐயோ வேண்டாம், அவரை விட்டுருங்க. இவ அம்மா இவனை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம ஊருக்கு திரும்ப கூட்டு வருவேன்னு நான் இவனோட அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்த வார்த்தையை மீறினேன்னு வையேன், அதுக்கப்புறம் ஆம்பளைன்னு சொல்லி மீச வச்சுக்கிட்டு என்னால நடக்க முடியாது. இனிமே இந்த ஊருக்குள்ள நான் உன்னை பார்த்த இடத்திலே புதைச்சிடுவேன். இசக்கியோட பொண்ணை இங்கேருந்து கூட்டு போகிறதா இருந்தா அது எனக்கு தெரியாமல் செஞ்சிரு. என் கண்ணு முன்னால் வந்தீங்கன்னா 2 பேரையும் கொன்றுவேன்.
நாளைக்கு காலையில வர போட்ல இவங்க போயிடுவாங்க ஃபாதர். ம். டவுன் வரைக்கும் கூட நானும் போவேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல. அங்கிருந்து இவங்க ஊருக்கு போற பஸ்ல நான் ஏத்தி விட்டுட்டு வந்துடுவேன். நல்ல விஷயம்தாம்மா. எப்படியோ சுனிதாவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுல்ல. அவளுக்கு கீழே இன்னொருத்தையும் இருக்கால. ஜின்சியை பத்தி அல்போன்சா சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் ஃபாதர். அங்க ஒரு கான்வென்ட் இருக்கு, அவங்க பாத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ண போற? அது எனக்கு தெரியல ஃபாதர். அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட நீங்களே கேளுங்க. கேட்குறேன். இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். யாருக்காவது சந்தேகம் வந்துடும். நீங்கள் போங்க. நீ நல்லா வருவோம்மா. கடவுளை நினச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. போயிட்டு வாங்க. இவ கையில நான் கொஞ்சம் காசு கொடுத்து விடுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஜின்சிக்கு லெட்டர் எழுதினா போதும். சரிங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு எங்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். எதுக்கு இப்ப தேவையில்லாம அழற? இப்ப நீ சந்தோஷமா இருக்கிற நேரம். சரி, நான் கிளம்புறேன். காலையில பார்க்கலாம். சரி. ஏய், இந்த எடிசன் வந்தானா இங்க? இல்லையே, சாயந்தரமா வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தான். வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வீடு எங்க? அந்த ஓடை இருக்குல்ல, அது பக்கத்துல தான் வீடு. அவன் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன். ம்